குடி மற்றும் போதைப் பொருட்களிலிருந்து விடுதலை பெற சக்திமிக்க ஜெபம். கர்த்தாவே, நான் உமது மகனாக படைக்கப்பட்டேன், வளர்க்கப்பட்டேன். தேவனே, இன்று நான் உமது பரிசுத்த ஆலயமாகிய என் உடலை மது, போதை, கஞ்சா, புகைப்பிடித்தலின் அடிமைத்தனத்தால் அசுத்தமாக்கி கொண்டு கடின மனத்தோடும் அடங்காத உள்ளத்தோடும் என் வாழ்வை அழித்து கொண்டு இருக்கிறேன். என் தேவனே, நான் இத்தனை காலங்கள் உலகத்தில் உள்ள நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களால் கட்டப்பட்டு உம்முடைய ஆவியின் நிமித்தம் கட்டப்படாமலும் உம்முடைய வாழ்வு தரும் வார்த்தைக்குள்ளாய் வராமலும் ஊதாரித்தனமாக வாழ்ந்துவிட்டு வருகிறேன். என்னுடைய மனம், சித்தம், அகங்காரம், புத்தி ஆகியவற்றை உம்முடைய ஆவிக்குள்ளாய் அடக்காமல் மதுவின் மேலும், பணத்தின் மேலும், பெண்களின் மேலும், ஆண்களின் மேலும், கெட்ட நண்பர்கள் மேலும், சோம்பலின் மேலும், கோழைத்தனத்தின் மேலும், கெட்ட உறவுகளின் மேலும், காமத்தின் மேலும், இச்சையிலும், மோகத்தின் மேலும், ஆபாச படங்கள் மேலும், பொய் பேச்சுகள், ஏமாற்றும் குணங்கள், திருட்டு, கெட்ட வார்த்தைகள், தற்பெருமை, ஆணவம், வீண் சண்டை, வீண் பேச்சு, அகங்காரத்தின் மேலும், போலீஸ் என்றும் கோர்ட்டு என்றும் என் எண்ணத்தை சிதறவிட்டு நீர் எனக்காக படைத்த என் தாய், தந்தை, சகோதரர்கள், சகோதரிகள், என் மனைவி, பிள்ளைகள், என் இரத்த உறவுகளை மறந்துவிட்டு அவர்களை இழிவாக பேசி துன்பப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்து மனதளவிலும் உடல் அளவிலும் துன்பப்படுத்தியதற்காக மனமருந்துகிறேன். என் தெய்வமே, இப்பாவத்தின் நிமித்தம் நான் அழுகிறேன், சந்தோஷம் இல்லாமல் சாவுகிறேன். இந்த கொடுங்கோல் மது என்னை அனுதினமும் கொல்லுகிறது, என் வாழ்வை அழிக்கின்றது, என் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறது. என்னை மது குடிக்க, போதைப் பொருள் எடுக்க தூண்ட வைக்கும் எல்லா துஷ்ட தேவதைகளையும், காமினி, மாயினி, மோகினி, சாகினி, பீகினி, பூதம், செய்வினை, மாயம், மாய பேச்சு, மந்திரம், தந்திரம், ஏவல், ஏவுதல், சூழ்ச்சிகள், சதித்திட்டங்கள், துஷ்ட கிரகங்கள், வியாதிகள், பீடைகள், பால கிரக தோஷம், புற்றுநோய், இருதயம், நுரையீரல், கல்லீரல் நோய்கள், தோல்விகள், தாழ்வு மனப்பான்மை ஆகிய எல்லாவற்றையும் தந்தையே உன் நிமித்தமும், இயேசுவே உம் திரு இரத்தத்தின் நிமித்தமும், பரிசுத்த ஆவியே உம் அக்னியின் நிமித்தமும், மரியாளே உன் துணையின் நிமித்தமும் கட்டுகிறேன், வெட்டுகிறேன், எரிக்கிறேன், அழிக்கிறேன். இவை என் குடும்பத்தை அணுகாதிருப்பதாக. என் மதுரமான இயேசுவே, என் பேழை வயிறும், பெரும்பார கோடும், முகமும், 2 கரமும், நெஞ்சிற் பூக்கொண்ட நீல மேனியும், நான்ற வாயும், 4 புயமும், கண்ணும், 2 செவியும், முடியும், புடிப்பட்ட காயம், புண்காயம், மண்காயம், மனக்காயம், சொல் காயம், செயல் காயம், உபதேசம், உபகாரம், குடிஞானம், ஏவல், ஏக்கம், காமம், மோகம் அனைத்தையும் பரிசுத்த கல்வாரி திரு இரத்தத்தால் அகற்றுகிறேன், வெட்டுகிறேன், கட்டுகிறேன், எரிக்கிறேன். என் மகிமையான பரிசுத்த ஆவியானவரே, உம் பரிசுத்த சக்தியால் என் உடல், ஆத்துமா, ஆவி அனைத்தையும்
புனிதப்படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி, இயேசுவே உம் காயங்களால் என் தழும்புகளை சுகப்படுத்தி, உம் கரத்தால் என்னை பரிசுத்தப்படுத்தி, உம் தொடுதலினால் என் சிந்தனை சொல் செயல்களை புனிதப்படுத்தி, இனி உம் துணையால் மட்டுமே நான் வாழ கடவேன், ஜெபிக்க கடவேன், ஜெயிக்க கடவேன். என் தெய்வமே, உமக்கு கோடாகுடி நன்றி. ஆண்டவரே, என் குடும்பத்தை காப்பதற்காக கோடாகுடி நன்றி. ஆண்டவரே, என் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. என் குடும்பத்தில் சமாதானத்தை வைப்பதற்காக நன்றி. துஷ்ட ஆவிகளை விரட்டி அடிப்பதற்காக நன்றி. என் கணவனை காப்பாற்றுவதற்காக நன்றி. என் மகனை காப்பாற்றுவதற்காக நன்றி. தெய்வமே, மனமிரங்கும், என் குடும்பத்தில் குடிகொள்ளும். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும், எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட், அதாவது நான், ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நேர்த்தி திருப்பலி, கிரகோரியன் மாஸ், ஆராதனை, உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற அந்த 100 ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி, அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். இல்ல நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம். இல்ல ஆத்மாக்களுக்காக, ஆத்ம இளைப்பாறுதல் அடைவதற்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். அதாவது 30 திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு, ஆஸ்மாவுக்கு, மூச்சு வாங்குவதற்கு, மூச்சு திணறலுக்கு, வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும். முழங்கால் வலிக்கு, சுகர், பிபி அனைத்திற்கும் இது உதவும். இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது உன்னத புத்தகம். ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய
வல்லமையான ஜெபங்கள், செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதியார்கள். அந்த ஜெபங்களை உடைய இந்த புத்தகம் வல்லமையானது. செய்வினைகளை அகற்றுவதற்கும், சாத்தான்களை விரட்டுவதற்கும், கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை தயவு செய்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக அனுதினமும் ஜெபிக்கணும், என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த சேனலை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். Praise the Lord. God bless you all.